உற்சாகமான இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த Zoom மூலமாக ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய Zoom நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உட்டா கான்செப்டினுடைய ததரோஷன் ப்ராஜெக்டின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த Zoom அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிக சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று கூட வைத்த எல்லா வல்ல இறைவனை ஒரு நிமிடம் மௌனமாக பிரார்த்தித்து இன்றைய Zoom நிகழ்வை துவங்குவோம். நன்றி நண்பர்களே. உட்டா ப்ராஜெக்ட், உட்டா கான்செப்ட் ததரோஷன் ப்ராஜெக்டினுடைய இந்த Zoom நிகழ்வானது நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நாம் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்பு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே எல்லோருக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஆழ்மனதிலே அடிமனதிலே இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வழியிலே, அந்த வகையிலே ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக எவ்வாறு நாம் பணம் சம்பாதிப்பது, நேர்மையாக பணம் சம்பாதிப்பது, செயல்படுவது என்ற விஷயங்களை இந்த Zoom வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்றைய Zoom நிகழ்வை நமக்கு விளக்குவதற்காக இந்த அரங்கன் மூலமாக நம்முடைய அணித்தலைவர், ஒரு கல்லூரியுடைய விரிவுரையாளர், பிளாக் செயின் டெக்னாலஜியில் 15 கோர்ஸ்கள் முடித்தவர், 5 நாடுகளுக்கு சென்று திருவாளர் மஜித் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. Thank you, sir. Thank you. Thank you for wonderful introduction. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த April 1st, 2025 next financial year start பண்ணியாச்சு. 2024-2025 financial year எப்படி ஆயிட்டே, அது growth-ஆ loss-ஆ இதொன்னும் இன்னைக்கு புதுசு ஃபினான்ஷியல் ஓபன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கிடையாது. அதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகுதோ அதுதான் நாளை வாய்ப்பு, நாளை வெற்றிக்கு ரீசன் ஆയി மாறிடும். ஸோ அனைவருக்கும் വരാൻ പോകുന്ന ഫിനാൻഷ്യൽ ഇയർ, കമ്മിങ് ഫിനാൻഷ്യൽ ഇയർ ஒரு பெரிய அளவில் ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லித்தரதுக்காக இந்த Zoom ப்ரோக்ராமில் நம்ம சேர்ந்திருக்குது. டெக்னாலஜி மூலமா இந்த Zoom ப்ரோக்ராம் நம்ம நடந்துകൊണ്ടിരിக்குது. இந்த மீட்டிங் ஹாலில் இருக்கின்ற 28 நபரும் 28 அட்மாஸ்பியரில் இருந்து 28 மென்டல் அண்ட் பிசிக்கல் அட்மாஸ்பியரில் இருந்து இந்த மீட்டிங்கில் சேர்ந்திருக்குது. பட் சப்ஜெக்ட் ஒண்ணுதான். நான் கேள்வி கொடுക്കുന്ന சப்ஜெக்ட் எல்லாமே உங்க மைண்டில் ஏறிட்டா அது 100% கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்க தயாரா இருந்தா வெற்றி 100% நிச்சயம்.
அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன செய்து தருது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டேன், இதெல்லாமே நமக்கு டீட்டெயிலா நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் once more welcome to the world of opportunities, Buddha technology. Buddha, value up digital asset. இந்த செக்மெண்டில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் Tether Ocean. இந்த Tether Ocean பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் டெவலப் ஆயிட்டு www.tetherocean.com என்ற வெப்சைட் மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டீட்டெயிலா நமக்கு செக் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்னெல்லாம் இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா என்னெல்லாம் நமக்கு பண்ண முடியும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா எப்படி நமக்கு ஏர்ன் பண்ண முடியும், எல்லாமே இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். Tether Ocean விர்ச்சுவல் அசெட் பிளாட்ஃபார்ம் பார்த்தா அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது தெரியுமா? எவ்ரி பை செல் டிரான்சாக்ஷனில் பிரைஸ் அப்ரிசியேஷன் நடந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் அப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். பை நடந்தாலும் செல் நடந்தாலும் பிரைஸ் அப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். നോർമലി அந்த கேள்வி ഒരിടത്തും നമ്മൾ കേട്ടതേ ഇല്ലേ. ഒരു എക്കണോമിക്സ്റ്റും ഒരു എക്കണോമിക് സയന്റിസ്റ്റും அப்படி ஒரு கேள்வி சொல்லியதே இல்லை. ഒരു ആർട്ടിക്കിളും அப்படி ഒരു കേൾവിക്ക് ബദൽ നൽകിയതേ இல்லை. എന്നൊരു പുതുസു ടെക്നോളജി ബ്ലോക്ക് ചെയിൻ ടെക്നോളജി മൂലமா ഇംപ്ലിമെന്റ് பண்ணிட்டு 2024 മാർച്ച് 20 മുതൽ அந்த ടെക്നോളജി റൺ ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇന്ന് ഒരു വർഷം കഴിയുമ്പോൾ 2800% ഗ്രോത്ത് அந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி வந்தாச்சு. அந்த சிஸ்டம் கண்டிப்பா ப்ரூவன் டெக்னிக்காய் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஆல்ரெடி உள்ள வந்தாச்சு. பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆன் எவ்ரி பை செல் டிரான்சாக்ஷன். இந்த நார்மலி இது பிகின் பண்ணும்போது இது ரக்புலா அப்படி யோசிக்குவேன். என்னன்னா பை நடக்கும்போது பிரைஸ் ஏறிடும், பட் செல் நடக்கும்போது எப்படி பிரைஸ் ஏறிடும்? எல்லாருக்கும் சந்தேகம் வருന്ന മെയിൻ സബ്ജക്റ്റ് അത്. അതിനാൽ மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவேன், இது ரக்புல் தான், ഇത് റെക്പുൾട്ടാ, ഇതൊരു മാനുവലാ, അത് പ്രൈസിങ്ങിന് ഏറുന്ന മാതിരി കാമിച്ച് കുറച്ച് കഴിയുമ്പോൾ അത് കൊളാപ്സ് ആയിടും. அப்படி சொல்லிய மக்கள் இருக்கு பிகினிங்ல. பட் ஒரு வருஷம் കഴിയുമ്പോൾ இந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய ரியல் சயின்ஸ் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணி எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ யூனிட்ஸுக்கு ஈக்குவலா ரேஷியோ மெயின்டைன் பண்ணி லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணி தெளிவா growth ஆல்ரெடி உள்ள வந்தாச்சு. இனி அது அப்படி போய் கொண்டே இருக்கும். ஒரு என்கிரிப்டட் மாடல் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யாருக்கும் பிரேக் பண்ண முடியாது. சிஸ்டம் 100% ஜெனுவின் சிஸ்டம் என்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த சிஸ்டம் பிகின் பண்ணும்போது நோ ப்ரீமைண்ட் காயின்ஸ். நார்மலி என்ன டிஜிட்டல் அசெட் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் அவர் ப்ரீமைண்ட் ஆயிட்ட யூனிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மார்க்கெட்ல வருவேன். 21 மில்லியன், 100 மில்லியன், 1 பில்லியன், 10 பில்லியன் அப்படி. இந்த சிஸ்டத்தை ப்ரீமைண்ட் கோயின்ஸ் கிடையாது. 0 கோயின்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சிஸ்டம். பட் இந்த சிஸ்டம் இப்ப க்ரோ பண்ணி போகும்போது எத்தனை பேர் உள்ள வந்ததோ அவர் எத்தனை அமௌண்ட் போட்டதோ அதுக்கு ஈக்குவலா கோயின்ஸ் கிரியேட் பண்ணி போய் கொண்டிருக்கிறது. இனி எவ்ரி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் மூலமா எத்தனை ஃபண்ட் உள்ள வருதோ அதுக்கு 52% லிக்விடிட்டி ஆட் பண்ண போகுது. டவர் பிளாட்ஃபார்ம் 20% லிக்விடிட்டி ஆட் பண்ண போகுது. மார்க்கெட் பிளேஸ் இந்த சர்வீஸ் சார்ஜ் மூலமா எத்தனை கிடைக்குதோ அதுக்கு 20% ஆட் பண்ண போகுது. சோ லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு ரியல் சயின்ஸ் சிஸ்டம் உள்ள வந்தாச்சு. நீ Tether Ocean என்ற ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பிரைஸ் இருக்குமோ அதுக்கு 5 டைம்ஸ் தான் டோவா அண்ட் மார்க்கெட் பிளேஸ் பிரைஸ் ஆய் செட் பண்ணிட்டேன். சோ Buddha டெக்னாலஜி சம்திங் டிஃபரெண்ட். எல்லாருக்குமே தெரியும் கிரிப்டோ கரன்சி டெக்னாலஜி. கிரிப்டோ கரன்சி மூலமா ஜாஸ்தி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டேன், அடிக்கட்டிட்டேன், விக்டரி கிடைச்சிச்சு, ப்ராஃபிட் கிடைச்சாச்சு, லாஸ் ஆயாச்சு, கோயினே இல்லாம போச்சு. இது எல்லாமே கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில் நடந்து கொண்டே இருக்குது. கிரிப்டோ கரன்சி நாலேஜ் என்ன இருக்குமோ அதெல்லாம் டிலீட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டா மட்டும் இந்த Buddha டெக்னாலஜி நமக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சி ஆகும்போது அதுக்கு ஒயிட் பேப்பர் தேவை, அதுக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் தேவை, அதுக்கு ரோட் மேப் தேவை. இப்படி ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் தேவைன்னு நம்ம படிச்சு வச்சாச்சு, லேர்ன் பண்ணி வச்சாச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றும் Buddha டெக்னாலஜி சிஸ்டத்தில் தேவையில்லை. இந்த சிஸ்டம் சம்திங் டிஃபரெண்டா போட்டு வச்சாச்சு. அந்த டிஃபரன்ஸ் என்ன?
அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும் இந்த டோவா அட்வான்டேஜ் நமக்கு 100% கிளியரா கிடைக்கும். டெதரோஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு 100% டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சாச்சு. இது மேனேஜ் பண்ணதுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவையில்லை. 100% AI மூலமா Web20 பிளாட்ஃபார்மில் இந்த சிஸ்டம் ரன் பண்ணிக்கொண்டே இருக்குது. எவ்ரி பை டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் AI மூலமா நடந்து கொண்டிருக்கிறது. எவ்ரி செல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் AI மூலமா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டிரான்சாக்ஷன் 100% டிரான்ஸ்பரண்டா நமக்கு தெளிவா கிடைக்குவே. 2024 மார்ச் 20 முதல் ഇന്ന് വരെയും என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்தாச்சோ அந்த டிரான்சாக்ஷன் மூலமா எத்தனை ஃபண்ட் உள்ள வந்தது, எத்தனை ஃபண்ட் வெளியே போயது, இதெல்லாமே கிராஸ் செக் பண்ணி ஆடிட் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு ரியாலிட்டி, இந்த சிஸ்டத்துக்கு ஜெனுவினிட்டி நமக்கு ப்ரூவ் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் நடக்கக்கூடிய பை செல் டிரான்சாக்ஷன் ரியல் டைமா நடக்குது. இந்த அஃபிலியேட் பே அவுட், அந்த அஃபிலியேட் பே அவுட் ரியல் டைமா செட்டில் பண்ணது. அது டோவா பிளாட்ஃபார்மில் 50.5% ரிலீஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறது. டெதரோஷன் பிளாட்ஃபார்மில் 43% ரிலீஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறது. மார்க்கெட் பிளேஸில் 43% ரிலீஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறது. ஸோ ரியல் டைம் அஃபிலியேட் பே அவுட் பண்ணக்கூடிய சிஸ்டம் அது யூஎஸ்டிடி ஆയി தருது. அதை யூஎஸ்டிடி விட்ரோ பண்ணும்போது ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ஸோ சர்வீஸ் சார்ஜ் இல்லாம பெரிய அளவில் யூஎஸ்டிடி ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த டெதரோஷன் சொல்யூஷனாய் നമ്മുടെ മുമ്പിൽ കൊണ്ടുവരുത്. ஸோ என்ன இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்கு எப்படி உள்ள வர முடியும்? $20 போட்டா டெதரோஷன் நமக்கு உள்ள வர முடியும். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் இன் டெதரோஷன் வித் $20. அந்த $20 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா அல்ல. அந்த $20 നമുക്ക് യൂണിറ്റ്സ് கிடைக்கும். 35% வேல்யூ വരുന്ന യൂണിറ്റ്സ് கிடைக்கும். அந்த யூனிட் ஹோல்ட் பண்ணியே போதும், அது க்ரோ பண்ணி ஒரு 2x லிமிட்டை நமக்கு செல் பண்ண முடியும். $40 செல் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்க யூஎஸ்டிடியும் நமக்கு லாஸ் கிடையாது. இனி என்ன வேணும்? இனி டெதரோஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு $20 முதலுக்கு $1000 வரைக்கும் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். டோவா பிளாட்ஃபார்மில் $20 முதல் $5000 வரைக்கும் எத்தனை வேணாலும் பண்ணலாம். மார்க்கெட் பிளேஸில் $25 முதலுக்கு $5000 വരേക്കും എത്ര വേണമെങ്കിലും പണലാം. സോ $20 രജിസ്റ്റർ பண்ணி ഉള്ള വരുന്ന ഏതൊരു നഫർക്കും ഏത് പ്ലാറ്റ്ഫോം വേണമെങ്കിലും യൂസ് பண்ணி പ്രോഫിറ്റ് എടുക്കാം. അപ്പോ என்ன டிஃபரன்ஸ்? டெதரோஷனில் 35% யூனிட்ஸ் கிடைக்குவே. சோ 35% growth ஸ்டார்ட் ஆகுவே. 35.5, 35.6, 35, 36, 37, 38 அப்படி 100% எத்தும்போது மட்டும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆச்சு. அவ்வளவு growth பண்ணி ப்ராஃபிட் ஆயிடணும். சோ ரொம்ப டைம் வெயிட் பண்ணி ஆயிடணும். பட் அது ஒரு பேங்கிங் சிஸ்டம் மாதிரி. அமௌண்ட் உள்ள போட்டாச்சு, யூனிட்ஸ் கிடைச்சாச்சு, என்ன டைம் வேணாலும் செல் பண்ணலாம். அமௌண்ட் அவரோட லிக்விடிட்டி எடுத்து தந்துடும். அந்த டெதரோஷன் பிரைஸ் பேஸ் பண்ணி 5x பிரைஸில் டோவா பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டேன், மார்க்கெட் பிளேஸும் செட் பண்ணிட்டேன். அப்படி பை பண்ணும்போது டோவா பிளாட்ஃபார்மில் பை பண்ணும்போது 1% to 5% எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் கிடைக்கும். சோ $100 பை பண்ணிட்டா $105 யூனிட்ஸ் கிடைக்கும். டெதரோஷன் பை பண்ணும்போது $100 பண்ணிட்டா $35 மட்டும் யூனிட்ஸ் கிடைக்கும். டோவா பிளாட்ஃபார்மில் பை பண்ணிட்டா $100 $105 யூனிட்ஸ் கிடைக்கும். சோ 5% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 105 இருந்து growth ஸ்டார்ட் பண்ண போகுது. 105, 105.2, 5.3, 5.4, 106, 107, 110, 120 அப்படிங்கிற போய் கொண்டே இருக்கும். 20 days லாக்கிங் பீரியட் இருக்கு. டோவா பிளாட்ஃபார்மில் பை பண்ணிட்டா 20 days கழிச்சு மட்டும் நமக்கு செல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி செல்லிங் பாயிண்ட்லேக்கு அந்த யூனிட்ஸ் வராது. என்ன மார்க்கெட் பிரைஸில் பை பண்ணிட்டா 1% பையிங் ஃபீஸ் போடணும். அப்ப $100 பை பண்ணும்போது $101 பை போட்டு நமக்கு பை பண்ண முடியும். செல் பண்ணும்போது 3% சர்வீஸ் சார்ஜ் போடணும். அப்போ $100 செல் பண்ணிட்டா 3% கட்டாயி $97 மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு லாக்கிங் பீரியட் கிடையாது. சோ 3 ஆப்ஷன்ஸும் നമ്മുടെ മുമ്പിൽ ഓപ്പൺ ആയി വെക്കുന്നത്. இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கு என்ன வேணும்? மினிமம் $20 யூஸ் பண்ணி டெதரோஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும். டெதரோஷன் ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு ஆளுக்கும் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது.
எல்லா அசஸும் இன்ஸ்டன்டா ஹோல்டிங் கிடைக்கும். சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய எவ்ரி டிரான்சாக்ஷன் மூலமா அந்த கோயின்ஸ்க்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்படி பண்ணி போய் கொண்டிருக்கும் போது யூனிட்ஸ் கிடைச்சாச்சு, அது செல் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைச்சாச்சு. அது மாத்திரமா அல்ல, ஒரு ட்ரேடர் ப்ரோ ட்ரேடர் பூல் இன்கம் கூடி எவ்ரி மந்த் நமக்கு சிஸ்டம் தருது. ட்ரேடர் பூல் இன்கம், ப்ரோ ட்ரேடர் பூல் இன்கம் எவ்ரி மந்த் ஒரு இன்க்ரீஸ் இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நமக்கு மார்க்கெட்ல ஜாஸ்தி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, கமோடிட்டி மார்க்கெட்ல இருக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கு, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இருக்கு. என்ன சிஸ்டத்தில் நம்ம ட்ரேட் பண்ணும் போதும் ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி ட்ரேட் பண்ணும்போது என்ன வேணும்? கேண்டில் பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், ட்ரெண்ட் பார்க்கணும். அது மாத்திரம் தேவை. அது மாத்திரமல்ல, இன்டர்நேஷனல் பாலிசிஸ் பார்க்கணும். இந்தியன் பார்டர்ல சைனீஸ் ஆர்மி வந்து பார்க்கணும். அமெரிக்கல யாரு பிரசிடென்ட் பார்க்கணும். இதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி பிரசன்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இந்த டெதரோஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் பிளேஸ் பார்க்கும்போது ഈ ഒരു ടെൻഷനും தேவையில்லை. ഇവിടെ கேண்டில் பார்க்க வேண்டாம், நியூஸ் பார்க்க வேண்டாம், ஒரு ட்ரெண்டும் பார்க்க வேண்டாம். பணம் இருந்தா பை பண்ணிடுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, செல் பண்ணுங்க, ப்ராஃபிட் எடுக்குங்க. ரீசன், ஒரிக்கலும் பிரைஸ் கம்மி ஆகாது. அப்படி ட்ரேட் பண்ணுന്ന மக்களுக்கு சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ரெவென்யூ எത്രയോ அந்த ரெவென்யூ பேஸ் பண்ணி ஒரு மந்த்லி இன்கம் கூட அடிஷனல் கொடுக்குது. அது எதுக்கு? ட்ரேடர்ஸுக்கு மோட்டிவேஷன் தருதுக்கு. மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், எக்ஸ்ட்ரா மந்த்லி இன்கம் தருவேன். ஸோ இந்த சிஸ்டம் சம்திங் டிஃபரெண்டா போட்டு வச்சாச்சு. ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கூடுதல் லிக்விடிட்டி டெதரோஷில் ஆட் பண்ணதுக்கு, டோவா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த ட்ரேடர் ப்ரோ ட்ரேடர் பூல் இன்கம் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்காக சிஸ்டத்துக்கு எத்தனை ரெவென்யூ ஃபீஸ் மூலமா கிடைக்குது அதுக்கு 20% யூஸ் பண்ணி வைக்குது. 10% ட்ரேடர் பூலுக்கும் 10% ப்ரோ ட்ரேடர் பூலுக்கும் சிஸ்டம் ஆட் பண்ணி வைக்குவேன். அவ எப்படி ட்ரேடர் பூல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயம் தான், $250 டோவையில் இருந்து நம்ம பை பண்ணணும். டெதரோஷன் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் $250 பை பண்ணணும். மார்க்கெட் பிரைஸ் $750 பை பண்ணணும். அப்படி 250:750 ரேஷியோல பை பண்ணிட்டா, டோவா மார்க்கெட் பிரைஸ் பை பண்ணிட்டா ஒரு ட்ரேடர் போல் பாயிண்ட் கிடைக்குவேன். அப்போ ஒரு நபர் வந்து $1000 டோவையில் பை பண்ணிட்டேன், $3000 மார்க்கெட் பிரைஸ் பை பண்ணிட்டேன். அவருக்கு எத்தனை பாயிண்ட் கிடைக்கும்? 250 750 ஒரு பாயிண்ட். ஸோ 500 1500 செகண்ட் பாயிண்ட். 750 2250 വരുമ്പോൾ മൂന്നാമത് പോയിന്റ്, 1000 3000 വരുമ്പോൾ നാലാമത് പോയിന്റ്. സോ 4 ട്രേഡർ പൂൾ പോയിന്റ് கிடைச்சாச்சு. സോ എവറി മന്ത് കലണ്ടർ മന്ത് பார்த்து 1ஆம் தேதி முதலுக்கு 30ஆம் தேதி வரைக்குள்ள டைமில் எത്ര ട്രേഡർ പൂൾ പോയിന്റ്സ് നമ്മൾ ஏர்ன் பண்ணியோ அது பேஸ் பண்ணி ஒரு மந்த்லி இன்கம் சிஸ்டம் நமக்கு தருவேன். அது எப்படி? மார்க்கெட் பிளேஸ் சிஸ்டத்துக்கு ரெவென்யூ எത്രയോ அதுக்கு 10% ட்ரேடர் பூல் பாயிண்ட்லேக்கு டிவைட் பண்ணி வைக்குது. எத்தனை பாயிண்ட் அந்த ட்ரேடர் பூல் இருக்குமோ அந்த ஃபண்டினை பாயிண்ட் ஒன்று டிவைட் பண்ணிட்டு சிஸ்டம் ஒரு ரெவென்யூ ஷேரிங் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லியன் டோவா பை அண்ட் செல் நடந்தாச்சு. 1% பை ஃபீ, 3% செல் ஃபீ ஃப்ரம் 100 மில்லியன் இஸ் $4 மில்லியன். ஸோ அந்த 4 மில்லியன் USDTയുടെ 10% അത് ട്രേഡർ പൂളിലേക്ക് വെക്കുന്നത്. 4 മില്യൺ USD 10% ப்ரோ ட்ரேடர் பூல்லேக்கு வைக்குது. ஸோ வெரி சிம்பிள் கால்குலேஷன். ஒரு பேர்டன் இல்லாம, ஒரு டென்ஷன் இல்லாம சிஸ்டம் எல்லா மக்களுக்கும், ஆக்டிவ் ட்ரேடர்ஸுக்கு ஒரு மந்த்லி இன்கம் போட்டு வைக்குது. ஸோ ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் டெதரோஷன் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் டோவா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணது நமக்கு கிடைக்குவேன். ஸோ ட்ரேடர் பூல் பாயிண்ட் எப்படி கிடைக்கும் நான் சொல்லிட்டேன். நீ ப்ரோ ட்ரேடர் பூல் இன்கம் பாக்குங்க. அதுக்காக மார்க்கெட் பிளேஸ் பை அண்ட் மார்க்கெட் பிளேஸ் செல் கால்குலேட் பண்ணுவேன். ஒரு கேலண்டர் மந்த் 1ஆம் தேதி முதலுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் பிளேஸில் தான் $1000 பை பண்ணிட்டேன், மார்க்கெட் பிளேஸில் $1000 செல் பண்ணிட்டேன். அது 100 200 300 அப்படி காம்பவுண்ட் பண்ணி வந்தா போதும். $1000 பை அண்ட் $1000 செல் நடந்தாச்சா ஒரு ப்ரோ ட்ரேடர் பூல் பாயிண்ட் கிடைக்குவேன். அப்படி பண்ணி போகும்போது
5000 USDT 5000 USDT റേഷ്യോ എത്തിയ അവിടെ നോർമലി 5 പോയിന്റ്സ് கிடைக்குவே എക്സ്ട്രാ 5 പോയിന്റ്സ് കൂടി கிடைக்குவே അതൊരു ബ്ലോക്കായി കാൽക്കുലേറ്റ് பண்ணி ഒരു ബ്ലോക്ക് എക്സ്ട്രാ 5 പോയിന്റ്സ് അപ്പോ 4000 USDT 4000 USDT എത്തിയാലോ അത് 4 പോയിന്റ് മൊത്തം ബട്ട് 5000 എത്തുമ്പോൾ 10 പോയിന്റ്സ് ആയിടും സോ എല്ലാ മക്കളും വന്ന് മാക്സിമം ട്രേഡ് பண்ணி മാക്സിമം பாயிண்ட் ஏர்ன் பண்ணதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் எவ்ரி டைம் സിസ്റ്റத்துக்கு ട്രാൻസാക്ഷൻ നടന്നുകൊണ്ടേയിരിക്കും ബയേഴ്സ് ആൻഡ് സെല്ലേഴ്സ് ഒരു കോമ്പറ്റീവ് മൈൻഡിൽ இந்த സിസ്റ്റം യൂസ് பண்ணிக்கொண்டேയിരിക്കും ഫോർ എക്സാമ്പിൾ 100 മില്യൺ ടോവ ബൈ ആൻഡ് സെൽ നടந்தாச்சு 1% സർവീസ് ചാർജ് പോട്ട് വെച്ചത് 3% സെൽഫി വെച്ചത് 100 മില്യൺ 4000 മില്യൺ സോ $4 ലക്ഷം ട്രേഡർ പൂളിലേക്കും $4 ലക്ഷം പ്രോ ട്രേഡർ പൂളിലേക്കും ഷെയർ பண்ணும்போது ஒரு பாயிண்ட்க்கு எത്ര வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ நமக்கு இங்கமா திரும்பி கிடைக்குது இனி இந்த சிஸ்டம் ஒன்னு ப்ரமோட் பண்ணி நினைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கையில் பணம் இருக்கு அந்த பணம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட் நம்ம சொல்லிட்டேன் இனி ஒன்னு ப்ரமோட் பண்ணிட்டா டெதரோஷன் பிளாட்ஃபார்ம் ப்ரமோட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் 10 ലെവലിലേക്ക് 23% கிடைக்குவே 11th ലെവൽ മുതൽക്ക് അൺലിമിറ്റഡ് ലെവൽ വരേക്കും റാങ്ക് ബോണസ് മൂലമാ 16% கிடைக்குவே അത് எப்படி ലെവൽ 1ൽ 10%, ലെവൽ 2ൽ 3%, ലെവൽ 3 4 5ൽ 2%. പക്ഷെ அந்த லெவலுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு 50 USDT நமக்கு பர்சனல் ஐடி தேவை 5 டைரக்ட் ரெஃபரல் தேவை 250 USDT டைரக்ட் பிசினஸ் வால்யூம் எடுத்துடணும் அப்படி கண்டிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா மட்டும் 3 4 5 லெவலுக்கு இன்கம் கிடைக்கும் நீ 6 7 8 9 10 இந்த லெவல்ல எல்லாமே 6 7 8ல் 1%വും 9 10ல் 0.5%ம் நமக்கு இன்கம் கிடைக்குது அது கிடைக்கிறதுக்கு നമ്മുടെ പേഴ്സണൽ ഐഡി വന്ന് 100 USDT ആയിടണം 5 ഡയറക്റ്റ് റെഫറൽ പോട്ട് വെക്കണം $500 ഡയറക്റ്റ് ബിസിനസ് വോളിയം വന്നിടണം இந்த പേഴ്സണൽ ഐഡി വാല്യൂ ഡയറക്റ്റ് റെഫറൽ $500 ഡയറക്റ്റ് ബിസിനസ് വോളിയം ഇതെല്ലാമേ ടെതറോഷൻ ടോവ പ്ലാറ്റ്ഫോം മാർക്കറ്റ് പ്ലേസ് ഇതെല്ലാമേ ചേർത്ത് വന്നാൽ പോതും മീൻസ് $20 ഉള്ള വന്ന് எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டாலும் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிட்டாலும் அது மூலமா டேர்ன் ஓவர் நடக்கும் டேர்ன் ஓவர் மூலமா லெவலிங்கம் கிடைக்கும் லெவலிங்கம் மூலமா ரேங்க் கிடைக்கும் ரேங்க் மூலமா பெரிய அளவில் ஏர்ன் பண்ண முடியும் ടോവ സ്മാർട്ട് കോൺട്രാക്ട് பார்க்கும்போது 34.5% 10 ലെവലിലേക്ക് போட்டு வைக்குது ലെവൽ 1ൽ 15% பாருங்க டெதரோஷனில் 10% ടോവ പ്ലാറ്റ്ഫോമിൽ 15% 5% എക്സ്ട്രാ கிடைக்குது சோ $20 உள்ள போட்டு ஒரு ஆள் வந்தாச்சு அவர் டோவ பிளாட்ஃபார்ம்ல $100 பை பண்ணியாச்சு அவருக்கு என்ன கிடைக்கும் $20 போடும்போது 35% $7 யூனிட்ஸ் கிடைச்சாச்சு $100 டோவல் போடும்போது $105 யூனிட்ஸ் கிடைச்சாச்சு அந்த $105 யூனிட்ஸ் 20 ദിവസം കഴിഞ്ഞ് അവർ സെൽ பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் அவருக்கு செல் பண்ண முடியும் வெரி குட் ப்ராஃபிட் அவருக்கு செல் பண்ண முடியும் இப்போ முதல்ல டிரான்சாக்ஷன் നമ്മൾ பார்த்தாச்சா முதல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுன மக்களுக்கு നമ്മൾ பார்க்கும்போது ഒരു കാൽക്കുലേഷൻ പോട്ട് വെക്കാം $105 അന്നേക്ക് ഒരാൾ ബൈ பண்ணியிருந்தனைக்கு ഡിവൈഡഡ് ബൈ 1.2 $1 20 സെന്റ് இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் ടോവ பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் $1 20 സെന്റ് 87.5 யூனிட்ஸ் அவருக்கு கிடைக்குமே அந்த யூனிட் இன்னைக்கு அவர் செல் பண்ணிட்டா 1.49 USDT $130 செல் பண்ண முடியும் அப்போ இந்த பிகினிங்ல $20 போட்டு $100 டோவைல் இன்வெஸ்ட் பண்ண ஒரு மக்களுக்கு இன்னைக்கு அதை செல் பண்ணிட்டா $130 கிடைக்குவே சோ அவர் ஹாப்பியா இல்லையா வெறும் 20 டேஸ்ல அவர் ஹாப்பி அவர் இன்வெஸ்டருக்கு மேல அவருக்கு திரும்பி கிடைச்சாச்சு அந்த $130 அவர் செல் பண்ணும்போது அது 3% மட்டும் அவர் சர்வீஸ் சார்ஜ் போடணும் 3.9 அப்போ $126 നെറ്റ് അവർക്ക് പ്രോഫിറ്റ് എടുക്കാൻ முடியும் അവരുടെ ഇൻവെസ്റ്റ്മെന്റ് വെറും $120 $20க்கு $7 யூனிட்ஸ் അവിടെ கிடைக்குது ടോവയിൽ கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் மட்டும் செல் பண்ணும்போது $126 அவருக்கு திரும்பி கிடைக்கும் சோ அவர் ஹாப்பி ஆயிடும்
So in the system something different போட்டு வச்சாச்சு. So 20 days-ൽ ഒരു $100-126 திரும்பி கிடைക്കുന്ന மாதிரி ஒரு opportunity இருக்கு എന്ന് നമ്മുടെ ഫ്രണ്ട്സിനോട് சொல்லிட்டா ஈஸியா நமக்கு நெட்வொர்க் பில்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. നമ്മൾ சிஸ்டம் லிசன் பண்ணணும். சிஸ்டம் என்ன சொல்லுதோ என்ன ப்ராஃபிட் வாய்ப்பு இருக்கோ அது கண்டிப்பா நம்ம லேர்ன் பண்ணணும். அது ஷேர் பண்ணி கொடுத்தா ஈஸியா நமக்கு வெற்றி அடைய முடியும், ஈஸியா நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். லெவல் 2 பாருங்க 4.5% இருக்கு. லெவல் 3 4 5க்கு 3% இன்கம் இருக்கு. அதுக்காக என்ன வேணும்? கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன் எல்லாமே சேம் தான். ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் கண்டிஷன் வின் பண்ணிய போதும், കംപ്ലീറ്റ് பண்ணிയ போதும். അല്ലെങ്കിൽ 3 പ്ലാറ്റ്ഫോമും ചേർന്ന് നമ്മൾ அந்த കണ്ടീഷൻ കംപ്ലീറ്റ് பண்ணிയ போதும். കണ്ടീഷൻ ഇരുന്ന அந்த ലെവൽ ഇൻകം നമുക്ക് கிடைக்குவே. 6 7 8ൽ 1.5%, 9 10 ലെവലിൽ 0.75%. அது மேல மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ்ல ஏது மக்களும் பை பண்ணும்போது 1% சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குவே, செல் பண்ணும்போது 3% சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குவே. இந்த சர்வீஸ் சார்ஜ் மூலமா எത്ര ரெவென்யூ சிஸ்டத்துக்கு கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லாமே லெவல் 1ல் 10% நமக்கு கிடைக்கும், லெவல் 2ல் 3%, லெவல் 3 4 5ல் 2%, லெவல் 6 8ல் 1%, 9 10ல் 0.5%. இதுக்கு மேல டீம் போனஸ் மூலமா, டீம் വോളിയം மூலமா റാങ്കുകൾ கிடைக்குவே. 5000 USDT நமக்கு டோட்டல் டர்ன் ஓவர் வந்தாச்சா நமக்கு സിൽവർ റാങ്ക് கிடைக்கும், എക്സ്ട്രാ 4% கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 4% എവിടെയെല്ലാം கிடைக்கும்? ഫസ്റ്റ് ലെവലിൽ 10% 14% ആയിടും, ടോപ്പ് പ്ലാറ്റ്ഫോമിൽ 15% 19% ആയിടും, ടെതറോഷൻ പ്ലാറ്റ്ഫോമിൽ 10% 14% ആയിടും. സോ സിൽവർ റാങ്ക് ഏറുம்போது 3 പ്ലാറ്റ്ഫോമിലും ഇൻകം ജാസ്തി ആകുது. ഫസ്റ്റ് ലെവലിൽ 4% ഇൻക്രീസ് ആச்சு, സെക്കൻഡ് ലെവലിൽ സെയിം, എല്ലാ ലെവലിലും அந்த 4% ഇൻക്രീസ് ആയി கிடைக்குவே. கோல்டு ரேங்க் ஆகும்போது $25,000க்கு டோட்டல் பிசினஸ் டீம் വോളിയം വന്നിടണം. 2 സിൽവർ ഇൻ ഡിഫറെന്റ് ലൈൻസിൽ വന്നിടണം. സോ 5 ഡയറക്റ്റ് റഫറൽ നമുക്ക് தேவை. അതിൽ 5 ലൈൻസ് இருக்கும் இல்லையா? അതിൽ ஏதாவது 2 ലൈനിൽ ഓരോ സിൽവർസിനെ ക്രിയേറ്റ് பண்ணணும். டோட்டல் വോളിയം $25,000க்கு பிசினஸ் ஆயிடணும். அப்படி பண்ணிட்டா നമ്മൾ ഗോൾഡ് റാങ്കിൽ എത്തുവേ. സോ 8%க்கு നമ്മുടെ പെർസെന്റേജ് ചേഞ്ച് ആവുക, റാങ്ക് ബോണസ് പെർസെന്റേജ്. அப்போ இப்போ ஒரு நபர் வந்து கோல்டு ரேங்க்ல இருக்கு, அவருடைய ஏதாவது ஒரு லெக்கில் ஒரு சில்வர் இருக்கும், வேறொரு லைன்ல வேறொரு சில்வர் இருக்கும். அந்த லெக்கில் பிசினஸ் நடக்கும்போது 4% சில்வருக்கு 4% கோல்டுக்கு. இனி சேம் ரேங்க் கோல்டு ஒரே லைன்ல வந்து நினைக்க கீழே உள்ள கோல்டுக்கு ரெவன்யூ கிடைக்கும், மேல உள்ள கோல்டுக்கு கிடைக்காது. அந்த லைன்ல மட்டும், பாக்கி எல்லா லைன்ஸிலும் கோல்டு ரேங்குக்கு என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குவே. எமரால்ட் ரேங்க் ஆகும்போது $1 ലക്ഷം ബിസിനസ് നടന്നിരണം, 2 ഗോൾഡ് ഇൻ ഡിഫറെന്റ് ലൈൻസ് ബിൽഡ് பண்ணணும். സോ 12%ലേക്ക് അൺലിമിറ്റഡ് ലെവൽ ഇൻക്രീസ് ആവുക. ഡയമണ്ട് റാങ്ക് ആകുമ്പോൾ $5 ലക്ഷം ബിസിനസ്, 2 എമറാൾഡ് റാങ്ക് ഇൻ ഡിഫറെന്റ് ലൈൻസ്. இப்படி பண்ணிட்டா இந்த சிஸ்டத்துக்கு 16% அன்லிமிட்டட் லெவல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ഒന്ന് பாருங்க, மார்க்கெட் பிரைஸில் நாம் டைமண்ட் ஆயிட்ட டைரக்ட் ஆஃபரில் எல்லா நஃபர்ஸ் எல்லாம் எത്ര ட்ரேட் பண்ணதோ അതിൽ എത്ര സർവീസ് ചാർജ് അവർ പോട്ട് വെക്കുതോ அதுக்கு 26% നമുക്ക് ഇൻകം യൂഎസ്ഡിടി கிடைக்குவே. ടോപ്പ് പ്ലാറ്റ്ഫോമിൽ அந்த நஃபர் எல்லாம் എത്ര பண்ணுதோ அதுக்கு 31% നമുക്ക് ഇൻകം ആയി கிடைக்குவே. எப்போ നമ്മൾ ഡയമണ്ട് റാങ്ക് ക്വാളിഫൈ பண்ணிட்டா. ടെതറോഷൻ പ്ലാറ്റ്ഫോമിൽ നമ്മൾ ഡയമണ്ട് റാങ്ക് ക്വാളിഫൈ പെട്ട ഫസ്റ്റ് ലെവലിൽ 10+16 26% നമുക്ക് ഇൻകം கிடைக்குவே. സോ ഇൻകം ഇത്ര അളവിൽ ഏൺ பண்ணதுக்கு ഒരു വായ്പ് സോഷ്യൽ മാർക്കറ്റിംഗ് കരിയറിൽ பார்த்ததே இல்லை. ഫോർ എക്സാമ്പിൾ ഒരു $20 നിങ്ങൾ ഉള്ള വந்தாச்சு, $20 5 പേരെ നിങ്ങൾ സ്പോൺസർ பண்ணியாச்சு. അവർ എല്ലാവരും இந்த 6 நஃபர்ஸ், உங்களும் உங்க கூட வந்த 5 நஃபர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் $1000 டோவேல் பை பண்ணிட்டேன். என்ன கிடைக்கும்? கமிஷன் கிடைக்கும் இல்லையா? എത്ര கிடைக்கும்? എത്ര கிடைக்கும்? 5 നഫറും $1000 பண்ணும்போது 5 നഫറും $1000 பண்ணும்போது 15% $150 ഇൻകം கிடைக்கும். സോ 5 നഫറിന് $750 ഫസ്റ്റ് പേഴ്സൺസ്
உங்களுக்கு உங்க ஐடியில் இன்கம் கிடைக்குவே. ஓகே, நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த $1000 மார்க்கெட் பிரைஸ் பை பண்ணிட்டேன். இன்னைக்கு $1000 மார்க்கெட் பிரைஸ் பை பண்ணும்போது $10 மட்டும் சர்வீஸ் சார்ஜ் போட்டு வைக்குது. ஒரு $1100 எத்தும்போது செல் பண்ணிட்டேன். சோ செல்லிங்க்கு லாக்கிங் பீரியட் கிடையாது இல்லையா மார்க்கெட் பிரைஸ்ல. அதனால என்ன டைம் வேணும் செல் பண்ண முடியும். உங்க வெயிட் பண்ணி $1100 எத்தும்போது செல் பண்ணிட்டேன். அப்போ $33 சர்வீஸ் சார்ஜ் போடுவேன். சோ $1000க்கு பை பண்ணும்போது $10, $1100க்கு செல் பண்ணும்போது $33, டோட்டல் $43 அந்த டிரான்சாக்ஷன் மூலமா சர்வீஸ் சார்ஜ் சிஸ்டத்தில் கிடைக்குது. அந்த 5 நபரும் இது பண்ணிட்டேன்னு நினைக்கு 5 பிளஸ் உங்களோட ஐடி 6 நபர் அது பண்ணிட்டேன்னு நினைக்கு 43 into 6 ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணும்போது அத்தனை அமௌண்ட். அதாவது ஒரு 10 ட்ரேடு இந்த 6 நபர் பண்ணிட்டா $2580 சர்வீஸ் சார்ஜ் மூலமா சிஸ்டத்துக்கு கிடைக்குது. அந்த $2580க்கு 20% $516 அது லிக்விடிட்டில ஏறிடுவேன். ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ் ஆக எடுക്കുന്ന ஒரு கால்குலேஷன் பாருங்க. அந்த $43 கிடைக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் நடக்கும்போது $430 சிஸ்டத்துக்கு ரெவென்யூ. அப்படி இப்ப டெதரோஷன் பிளாட்ஃபார்ம்ல 2000 மேல கம்யூனிட்டி இருக்கு. அதுல 1700 பேர் அது பண்ணிட்டா $7,36,000 சர்வீஸ் சார்ஜ் மூலமா சிஸ்டத்துக்கு கிடைக்கும். அதுக்கு 20% $1,46,200 லிக்விடிட்டியில் ஏறிடும், பிரைஸ் ஜம்ப் ஆயிடும். ப்ரோ ட்ரேடர் பூல் இன்கம் மாதிரி அதுக்கு 10% $73,100 இன்கம் ஷேருக்காக மாற்றி வைக்குது. ட்ரேடர் பூலுக்கு $73,100 மாற்றி வைக்குது. சோ கம்யூனிட்டி ஆக்டிவேட் வரும்போது கம்யூனிட்டி டோட்டலி எக்ஸைட்டட் ட்ரேட் பண்ணிட்டா இந்த சிஸ்டம் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த வாய்ப்பு மூலமா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போட்டு வச்சாச்சு. எல்லாருமே $20 உள்ள வந்துச்சு, $100 டோவையில் போட்டாச்சு. சோ 20 days கழிஞ்சு 100 plus 20 போட்டு அவர் $120 உள்ள வந்தாச்சு. டோவையில் மட்டும் அவருக்கு $105 யூனிட்ஸ் கிடைச்சாச்சு. 20 days கழிஞ்சு ஒரு பெரிய ப்ராஃபிட் அவர் செல் பண்ணிட்டேன். அவர் ஹாப்பி தான். $100 உள்ள வருന്ന எல்லாருமே ஹாப்பி தான். சோ அந்த $100 உள்ள வந்த மக்களை பார்த்தால் ஒரு 5 நபரை ஸ்பான்சர் பண்ணிட்டேன் நினைக்கி. $100க்கு 5 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டேன். இப்ப எல்லாரும் என்ன போடணும்? $120 போட்டு உள்ள வரணும். அப்போ டெதரோஷன் மட்டும் $10 நமக்கு இன்கம் கிடைக்கும். என்னன்னா $20க்கு 5 என்ட்ரி, $2 $2 $2 கிடைச்சாச்சு. டோவா பிளாட்ஃபார்மில் $75 இன்கம் கிடைக்குவே. என்னன்னா $100 $100க்கு $15 $15 into 5 $75 இன்கம் கிடைச்சாச்சு. சோ அந்த என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம டோட்டல் இன்கம் வந்து $85. നമ്മുടെ പേഴ്സണൽ ഇൻവെസ്റ്റ്മെന്റ് എത്ര? 120. അതിൽ ഓൾറെഡി 85 തിരുമ്പി എടുത്താச்சு. സെയിം அந்த 5 പേരും സെയിം സിസ്റ്റം ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് பண்ணிட்டே 25 என்ட்ரிஸ். செகண்ட் லெவலில் 4.5% இருக்கு டோவா பிளாட்ஃபார்மில். டெதரோஷனில் 3% இருக்கு. சோ 3% இன்கம் கால்குலேட் பண்ணும்போது $15 கிடைக்குவே. 25 என்ட்ரிக்கு $100 டோவையில் நடக்கும்போது 4% പെർസെന്റേജ് കാൽക്കുലേറ്റ് $112 கிடைக்குவே. ടോട്ടൽ ഇൻകം എത്രയാச்சு? 112 plus 15 $127. സോ ടോട്ടൽ ഇൻകം $200 മേലെ ആச்சு. ജസ്റ്റ് 2 ലെവൽ ഇൻക്രീസ് பண்ணும்போது. മൂന്നാമത്തെ ലെവലിൽ அந்த 25 நபரில் ஏதாவது 4 நபர் டூப்ளிகேட் பண்ணிட்டா டோட்டல் டர்ன் ஓவர் $5,000 மேலே ஆச்சு. சோ சில்வர் ரேங்க் ஏறிட்டேன். சோ ரிமைனிங் 21 மெம்பர்ஸ் டூப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு ரேங்க் போனஸ் கிடைக்கும், லெவல் இன்கம் கிடைக்கும். டெதரோஷில் அந்த கிடைக்கக்கூடிய லெவல் இன்கம் $50. ടോവ പ്ലാറ്റ്ഫോമിൽ $375. റാങ്ക് ബോണസ് മൂലമാ ഒരു $420. സോ മൂന്നാമത്തെ ലെവൽ ഇൻകം എത്ര? നമ്മുടെ ലൈഫ് ചേഞ്ച് ആക പോകുന്നത്. ஃபோக்கஸ் பண்ணிட்டா இந்த 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரே ஒரு லீடருக்கு ஈஸியா நடந்துடும். இந்த 3 லெவல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஒரு லீடர் ஃபோக்கஸ் பண்ணிட்டா
சேம் சிஸ்டம் டூப்ளிகேஷன் கண்டிப்பா நடந்துடும். அப்படி அடுத்த 3 லெவல் டூப்ளிகேஷன் நடந்தாச்சா, 4வது லெவல் கோல்ட் ரேங்க், 5வது லெவலில் எமரால்ட் ரேங்க், 6வது லெவலில் டைமண்ட் ரேங்க். சோ டீம் ஒர்க் மூலமா 6th லெவலில் நமக்கு டைமண்ட் ரேங்க் குவாலிஃபை பண்ண முடியும். அப்படி 10 லெவல் ஃபோக்கஸ் பண்ணிட்டா டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 98,73,54,393.75 ரூபீஸ். ஐஎன்ஆரில் பார்த்தா அത്ര அளவில் ஏர்ன் பண்ண முடியும். ഇവിടെ ഒരു കാൽക്കുലേഷൻ ഞാൻ എടുത്തതേ ഇല്ല. എന്നാ தெரியுமா? இந்த ஐடி எல்லாமே 3x லிமிட்டில் ரீபை பண்ணணும். എന്നാ மட்டும் இங்க வித்ட்ரா பண்ண முடியும். அந்த கால்குலேஷன் நான் எடுத்ததே இல்ல. இந்த ஐடியில் எல்லாமே டோவா കോയിൻസ് 20 ദിവസം കഴിഞ്ഞ് സെൽ பண்ணும்போது 3% സർവീസ് ചാർജ് போடணும். அந்த இன்கம் ഞാൻ കാൽക്കുലേറ്റ് பண்ணியதே இல்ல. இந்த ஐடியா எல்லாமே மார்க்கெட் பிளேஸில் 3 தடவை பை பண்ணியா மற்றும் டோவையில் அகைன் பை பண்ண முடியும். அந்த கால்குலேஷன் நான் எடுத்ததே இல்ல. அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டா மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 CR ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு சிஸ்டம் டோவா மூலமா நமக்கு கிடைக்குது. Tether Ocean something different போட்டு வச்சாச்சு. So join today and start accumulating USDT and build a solid team. www.tetherocean.com is something different, and this system will be a great miracle to the world, great miracle to the digital world. 100% the universe will discuss about Buddha technology tomorrow. Today the universe is discuss about cryptocurrency. Every government discuss about cryptocurrency. In every corner of the universe, they are talking about cryptocurrency. But we are talking about Buddha technology. How many members? Only 34. How many is total system? 2000. So 2000 க்கு மேல மக்கள் அவருக்கு இந்த Buddha technology தெரியாது. Buddha technology என்னன்னு தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டி எത്ര பெருசா இருக்கு. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும் லிசன் பண்ணி பாருங்க. இந்த சிஸ்டம் சம்திங் டிஃபரெண்டா போட்டு வச்சாச்சு. எல்லாருக்குமே கண்டிப்பா வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஸ் பண்ணுங்க, பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார். மிக அருமையாக சிறப்பாக இன்றைய சூம் நிகழ்வு எல்லோருக்கும் புரியும்படியாகவும் மற்றும் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ரீதியிலும் இருந்தது. மிக்க நன்றி சார். உடா டீம் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இப்போது சார் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இதில் இந்த சூமிலே கலந்து கொண்ட யாருக்காவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நான் இப்போ டோவா மார்க்கெட் பிளேஸில் எப்படி ஒரு பை பண்ண போகுது എന്ന് காமிக்கலாம். என் பக்கம் இப்போ வாலெட்டில் 83.89 USDT இருக்கு. அது யூஸ் பண்ணி ஒரு 83 USDTக்கு பை பண்ண போகுது. அதுக்காக Tether Ocean பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணி வரணும். அதில் டோவா பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணணும். இனி டோவா பிளாட்ஃபார்ம் டைரக்டும் ஓபன் பண்ண முடியும். tova.tetherocean.com என்ற வெப்சைட் டைரக்டா ஓபன் பண்ண போதும். അങ്ങനെ பண்ணும்போது நமக்கு டைரக்டா டோவா பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ண முடியும். என்ன வாலெட் இருக்குமோ அந்த வாலெட் மட்டும் ஜஸ்ட் சூஸ் பண்ணி கொடுக்குங்க. கொடுக்கும்போது அந்த பிளாட்ஃபார்மில் അതിന്റെ ഡാഷ്ബോർഡിലേക്ക് സിസ്റ്റം വന്നിടും. സിസ്റ്റം വരുம்போது അതിൽ മെനു இருக்கு, മാർക്കറ്റ് പ്ലേസ് ഒരു മെനു இருக்கு. அந்த மார்க்கெட் பிளேஸ் மெனுவில் போயிட்டா അവിടെ ഒരു ബൈ ബട്ടൺ കാണിക്കും. அந்த ബൈ ബട്ടൺ போட்டு கொடுக்குங்க. എത്ര എമൗണ്ട് നമുക്ക് போடணும்? എനിക്ക് 83 USDT என் வாலெட்டில் இருக்கு. சோ 83 USDT ഞാൻ போட்டு கொடுத்தாச்சு. എനിക്ക് എത്ര ടോവ கிடைக்குவே? 55.43 ടോവ கிடைக்குவே. എന്നാ ഞാൻ അത് ടോവ பிளாட்ஃபார்மில் பை பண்ணிட்டா. டோவா பிளாட்ஃபார்மில் எனக்கு பை பண்ண முடியும். அப்படி பை பண்ணிட்டா நான் பை போட்டு கொடுத்தாச்சு. நான் $83 பை பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ எனக்கு 58.20 USDT கிடைக்குவே. என்னன்னா
5% എക്സ്ട്രാ கிடைக்கும். பட் இப்போ எனக்கு டோவா பிளாட்ஃபார்ம் பை பண்ண முடியாது. എന്താ ഓൾറെഡി ഞാൻ ടോവയിൽ ബൈ பண்ணிட்டு அதுக்கு 3x லிமிட் மார்க்கெட் பிளேஸ்ல ഞാൻ கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா மட்டும் எனக்கு திரும்பி ടോവയിൽ നിന്ന് ബൈ பண்ண முடியும். அதனால ഞാൻ இப்போ ബൈ பண்ண போகுது மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ்ல பை பண்ணும்போது பை பட்டன் கிளிக் பண்ணிட்டு $83 போட்டு கொடுத்தாச்சு. ஸோ $0.83 സർവീസ് ചാർജ് தேவை என்ன അവിടെ സിസ്റ്റത്തിൽ കാമിക്കുന്നത്. ടോട്ടൽ വന്നിട്ട് എനിക്ക് 55.43 കോയിൻസ് கிடைக்கும்னு சொல்லிட்டேன். நான் பை ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ப்ராசஸ் போட்டு வச்சாச்சு. சேம் எனக்கு அப்ரூவல் கேக்குது. நான் அப்ரூவல் கொடுக்க போகுது. நான் யூஎஸ்டிடி கொடுக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. இனி செகண்ட் அப்ரூவல் வருவேன். இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு பிஎன்பி போடணும். அந்த பிஎன்பிக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது இமிடியேட்டா யுவர் பை டிரான்சாக்ஷன் ஸ்டில் பெண்டிங் இன் பிஎஸ்சி பிளாக் செயின் அண்ட் த டிரான்சாக்ஷன் வில் பி கம்ப்ளீட் சூன். ஒரு மெசேஜ் வந்தாச்சு. 83 யூஎஸ்டிக்கு பை பண்ணி 55.431262 டோவா கிடைக்கிற மாதிரி. ஸோ நான் கண்டினியூ பண்ணியாச்சு. அந்த கண்டினியூ மூலமா அந்த யூனிட்ஸ் எந்த சிஸ்டத்தில் ஆட் பண்ணி வந்தாச்சு. பாருங்க அந்த 8 லாஸ்ட் பார்க்கும்போது 1/4/2025 21:47 സെക്കൻഡിൽ 55.431262 ടോവ ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த பிளாக் செயின் அது கம்ப்ளீட் பண்ணி 33 செகண்ட் முடிவெடுக்கும் போது அந்த ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் എന്ന് காமிக்குவேன். ஸோ சிம்பிளா വളരെ ஈஸியா நமக்கு போட முடியும். நார்மலி வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுனா என்னென்ன விஷயங்கள் நம்ம செக் பண்ணணும். இப்ப என் வாலெட் பாருங்க அந்த அமௌண்ட் ஆல்ரெடி போச்சு. அது ஆல்ரெடி டோவா யூனிட்ஸ் ஆகி கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த சிஸ்டம் വളരെ சிம்பிளா சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சாச்சு. ஈஸியா நமக்கு டெவலப் பண்ண முடியும். ஈஸியா நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணுங்க, வெற்றி அடைங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். மைக் ஓபன் பண்ணி നിങ്ങൾക്ക് क्वेश्चंस ஷேர் பண்ணலாம். அல்ல ஏதாவது மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டோவா பிளாட்ஃபார்மில் பை பண்ணும்போது எப்படி ஈஸியா இருக்கு, ஏதாவது எரர்ஸ் பார்த்ததா, என்ன क्वेश्चंसும் என்ன எக்ஸ்பீரியன்ஸும் உங்க ஷேர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க. எஸ் பாபு சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பாபு சார், சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஹலோ கேக்குது சார். சார், இது வந்து சொல்லுங்க. இப்போ டாலர்ல பாபு சார் உங்க மைக் வந்து பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ நம்ம வந்து $200 பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதுல தேத்தர் வெர்ஷன்ல. அதுல இருந்து ஒரு $100 வித்ரா பண்ணி இதுல டோவால பண்ணலாமா? பண்ண முடியும். അവിടെ $100 யூனிட்ஸ் இருக்கா இப்போ? $75 யூனிட்ஸ் இருக்கு சார். அது செல் பண்ணிட்டா அந்த $75 கிடைக்கும். இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா இப்படியே நமக்கு பண்ண முடியும். அப்படியே ஓகே சார். ஓகே, ஸ்கிரீன் பண்ண முடியுமா? இப்போ வேணாம் சார். இப்போ நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 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 சார். ஓகே 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 தேங்க்யூ. தேங்க்யூ. யாராவது எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இல்ல தோவாயில உள்ள ததரோஷன்ல ஏதாவது அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். சரவணன் ஆரணி. எஸ் சரவணன் சார், வெல்கம் சார். வெரி வெரி ஹாப்பி சார். வந்து ஜூம் மீட்டிங் பார்க்கும்போது இவர் ரியல் சார், இவர் கிரேட், சூப்பராக இருக்கு. பட் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி உங்க வாய்ஸ் சரியில்லை. சொல்லுங்க. சரவணன் சார்.
ஒவ்வொரு நாளும் அதை நம்ம கண்ணுக்குள்ள பாக்குறோம். வேற இப்ப நீங்க சரவணன் சார் சார் மீண்டும் பேசுங்க. நீங்க பேசுனது இங்க கேட்கல. முதல்ல இருந்தே பேசுங்க சார். இப்போ தெளிவா கேக்குதுங்களா சார்? கேக்குது, கிளியர். ஓகே சார். சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கேட்கும்போது. மீட்டிங் பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். நம்ம ஒரு ஓன் அமௌண்ட் ஒரு 50,000 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தா அது மூலமா எந்த ஒரு இன்கம் இல்லை இன்னைக்கு காலகட்டத்துல. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ஒரு தெத்ரோஷன் டோவாவில் 1 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சிருந்தா நம்ம எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம். பட் அது மூலயமா ஒரு மாசத்துல ஒரு 30,000 40,000 கிடைக்கும் போது நம்ம குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். இந்த விஷயத்த 4 பேரோட சொல்லும் போது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. யாருக்கும் எந்த விதத்திலயும் லாஸ் இல்லைன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா ஒரு லைஃப் ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கு. பெரிய லெவலில் சாதிக்க போறோம். உண்மையிலேயே பெரிய வரப்பிரசாதம் சார். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ தத்ரோஷன். எல்லாருக்கும் ஐ லைக் யூ லவ் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. உங்களுடைய உணர்வுபூர்வமான பேச்சுக்கு நன்றி. ஓகே சார். சார் வேற யாராவது? I like to introduce one more thing. இன்னைக்கு நம்முடைய co-host Kumar Das sir, beloved Kumar Das sir, he is turned to gold rank in Tethrotion. Very congratulations sir. And I like from your words, your experience, how you come into the Tethrotion platform, how you develop your team, and what will be your future planning. சார் ததரோஷனை பொறுத்தவரையில நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்களை கடந்துதான் அந்த ததரோஷனை எடுத்திருக்கிறோம். சுருங்க சொன்னா உடா அப்படி சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் உலகளவு பரவக்கூடிய ஒரு கான்செப்டான விஷயம். ஆனா துவக்கம் நம்மிடமிருந்து தான் பரவுகிறது. அதை நினைக்கும் போது உண்மையிலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. 2024 துவங்கப்பட்ட இந்த கான்செப்ட் 2025 இந்த துவக்கத்திலே, இந்த பினான்சியல் இயர் துவக்கத்திலே அதுல ஈடுபடக்கூடிய அனைவருமே லட்சங்கள் அல்ல கோடிகளில் வருமானங்களை ஈட்ட முடியும். இந்த கான்செப்டினுடைய விஷயமே முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கிதான் இன்கம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதல்ல. இண்டிவிஜுவலாகவும் நம்முடைய சரவணன் சார் மேற்கோள் காட்டுறது போல நம்மிடம் ஒரு 500 யூனிவர்சிட்டி 1000 யூனிவர்சிட்டி இருந்தாலே இந்த வருஷமே நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய வடிவிலே இந்த டிசைன் இருக்கிறதுனால எல்லா நெட்வொர்க்கர்ஸுக்கும் இல்ல எல்லாம் ஓனா ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் 3 பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் நமக்கு ததரோஷன் லிக்விடிட்டியில அதோடைய பெர்சன்டேஜ் லிக்விடிட்டி சென்று சேருவதனால் அதனுடைய வேகம் வளர்ச்சியும் கண்கூடா பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 6 மாதங்கள் கழியும் போது இல்லை 1 வருடங்கள் கழியும் போது இதனுடைய மதிப்பு அது உண்மையிலேயே நினைத்தாலே இனிக்கும் என்ற அடிப்படையிலே இருக்கிறது. இந்த ஏகதேசம் இன்றைக்கு $1.5 அந்த அளவிலே இது தோவாயினுடைய அந்த யூனிட்ஸுடைய மதிப்பு மாறி இருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் ஓரிரு மாதங்களில் அது $5 $10 மாறும்போது இந்த தளத்திலே செயல்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வசந்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு
பரவச நிலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போது 1000 USDTகள் 500 USDTகள் அல்ல வணிகம். ஒவ்வொரு நபரும் அதனுடைய உச்சபட்ச வணிகம் குறைந்தபட்சமாக 5000 USDT மூலமாக செல்ஃபாக வணிகம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். 5000 செல்ஃபாக வணிகம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர்களுடைய ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளை மனதார நேசிப்பார்களானால் அவர்களை இந்த தளத்திலே கொண்டு வரும்போது அவர்கள் ஏற்றம் பெறுவது மட்டுமல்லாமல் இவருடைய வணிக அந்த அளவீடானது 20 நாட்களுக்கு ஒரு முறை 50,000 USDT ஆக மாறும். 50,000 USDT உடைய பரிவர்த்தனை 20 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும்போது அவருடைய நேரடி கமிஷன் ஒரு 15%. 15% என்று வரும்போது 7,500 USDT அவருக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் ரேங்க் குவாலிபிகேஷன் அடைகிறார். ரேங்க் குவாலிபிகேஷன் அடையும் போது அது ஒரு 8%. ஆக 23% மேல் அவர் கமிஷன் வாங்கக்கூடிய லெவலில் அவர் மாறுகிறார். 25% கமிஷன் என்று சொல்லும் போது உண்மையிலே அது ஒரு பூரிப்பான ஒரு சுமார் ஒரு 12,500 USDT வாங்கக்கூடிய லெவலிலே அவருடைய வணிகம். மாதம் 20 நாளில் ஒருவர் 10,000 12,000 USDT ஏன் செய்ய முடியும் என்று சொன்னால் 10,000 USDT என்று சொன்னாலே அது லட்சங்களில் மதிப்பிடுங்கள் தெரியும் உங்களுக்கு. 9 லட்சம் 10 லட்சம் ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வாங்க முடியும். இது ஒரு சூப்பர் கால்குலேஷன். உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ரக் பூல் கிடையாது, இறக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு பை அண்ட் செல்லிலும் அப்ரிசியேஷன் நடைபெறுவதனால் ஒருவர் வாங்கக்கூடிய விலையில் ஒருவர் வாங்க முடியாது, ஒருவர் விற்கக்கூடிய விலையில் ஒருவர் விற்க முடியாது. அந்த சூழலில் இந்த பிசினஸ் மாறுபட்டு வருவதனால் தினசரி நூற்றுக்கணக்கான டிரான்சாக்சன் அது சின்ன தொகையாக 100 200 500 USDT இருக்கிறது. அந்த நூற்றுக்கணக்கான டிரான்சாக்சன் 1000 USDT 2000 USDT 5000 USDT மாறும் போது அதில் வரக்கூடிய கமிஷன்ஸ், அதில் மார்க்கெட் பிளேஸ்ல ஈடுபடக்கூடிய உங்களுடைய ட்ரேடர் பூல் இன்கம், ப்ரோ ட்ரேடர் பூல் இன்கம், லெவல் கமிஷன், ரேங்க் கமிஷன் எல்லாம் மதிப்பிடும் போது ஒரு சாதாரண ஒரு நபரம் ஒரு 10,000 USDT குறைவாக இந்த சிஸ்டத்திலே ஏர்ன் பண்ண முடியாது. ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், உடாவில் ஈடுபட்டு செயல்படக்கூடிய ஒரு நபரையும் உடா பொருளாதாரத்தில் மேன்மை பெற வைக்காமல் அது விடா. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இறைவனர்களால் அருமையான கிரியேட்டர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணி, அதுவும் குறிப்பாக டீசென்ட்ரலைஸ்டு மோடிலே எல்லா டெக்னாலஜியும் உட்படுத்தி என்கிரிப்ட் டிடன் அந்த அடிப்படையிலே நமக்கு இது கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உலகத்திலே முதலாக இந்த டெக்னாலஜி தான் என்கிரிப்ட் மோடிலே உருவாக்கப்பட்ட டெக்னாலஜியாக இருக்கும் என்பதில் 100% மாற்று கருத்து கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை, இன்டர்நெட் உள்ளவரை, இந்த உடா டெக்னாலஜி அது டிராவல் செய்யும். உடா டெக்னாலஜி டிராவல் செய்யும் போது நாம் மட்டுமல்ல, நம்மளுடைய தலைமுறைகள் இதிலே ஈடுபட்டு மிகப்பெரிய மல்டி மில்லியனர்களாக நிச்சயமாக மாறுவார்கள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே நண்பர்களே, நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை நம்மை சார்ந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து, நம்பிக்கையோடு கொடுத்து, அவர்களையும் வாழ வைத்து நாமும் வாழ்வோம் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த வாய்ப்புக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த உடா டெக்னாலஜிக்கும் இறைவனுக்கும் நன்றியை கூறி நிறைவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you, sir. Thank you. Thank you. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்லுதுக்கு? ഹലോ സാർ, വേറെ മജീദ് സാർ. ഏതാണ്ട് சொல்லுங்க Yes. അക്കിമ സാർ പറയൂ. ഞാൻ തോവയില് ഒരു 320 ഇത് വാങ്ങിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു ശരി. ഡോളറിന്. ആ. അത് വന്നിട്ട് നമുക്ക് ഇനി മാർക്കറ്റ് പ്ലേസിൽ എത്ര വാങ്ങിച്ചാലാണ് നമുക്ക് പോയിന്റ് കയറുക? പോയിന്റ് കയറല്ല, മാർക്കറ്റ് പ്ലേസ്. നിങ്ങൾക്ക് ഇനി വീണ്ടും ടോവയിൽ വാങ്ങണമെങ്കിൽ $960 മാർക്കറ്റ് പ്ലേസിൽ നിന്ന് വാങ്ങണം. പല പ്രാവശ്യമായിട്ടോ ഒരു പ്രാവശ്യമായിട്ടോ ഒക്കെ ആയിട്ട്. 960 960 വീണ്ടും ടോവയിൽ നിന്ന് വാങ്ങാൻ. അപ്പൊ ഇവിടെ നമ്മളിപ്പോ ഓൾറെഡി 320 വാങ്ങിയത് കൊണ്ട് അവിടെ 750 വാങ്ങുകയാണെങ്കിൽ ഒരു ട്രേഡർ പോയിന്റ് കിട്ടും. അവിടെ 750 വാങ്ങണം അല്ലേ? 750 വാങ്ങുമ്പോൾ 250 ഒരു ട്രേഡർ പോയിന്റ് കിട്ടാം. ശരി ശരി. അപ്പോ അവിടെ 960 എത്തുമ്പോഴത്തേക്കും വീണ്ടും നിങ്ങൾക്ക് ടോവയിൽ വാങ്ങാൻ പറ്റും. ഇത് വാങ്ങിയത് മുഴുവൻ വിൽക്കുമ്പോ മാർക്കറ്റ് പ്ലേസിലെ വാങ്ങൽ വിൽക്കലുമായിട്ട് അത് കൗണ്ട് ആവും. അപ്പൊ പ്രോ ട്രേഡർ പോയിന്റ് വേറെ നേടാൻ പറ്റും. അങ്ങനെ ഫോക്കസ് ചെയ്താൽ ഈ ഒരൊറ്റ മാസം, ഇന്ന് 1-ാം തീയതി ആയിട്ടുള്ളൂ, 30-ാം തീയതിക്കുള്ളിൽ മാക്സിമം പോയിന്റ് ഏൺ ചെയ്യാൻ പറ്റും. ഞാൻ 3 ദിവസം ആയിട്ടുള്ളൂ മറ്റേത് വാങ്ങിച്ചിട്ട്, ടോവയിൽ വാങ്ങിച്ചിട്ട്. വെരി ഗുഡ്, വെരി ഗുഡ്. ഓക്കെ. അപ്പൊ ഇനിയിപ്പോ മാർക്കറ്റ് പ്ലേസിൽ വാങ്ങിക്കഴിഞ്ഞാൽ 1-ാം തീയതി മാർക്കറ്റ് പ്ലേസിൽ ബൈ ആയിട്ട് എടുക്കാക്കും. ഓക്കെ. എല്ലാ മാസവും 1-ാം തീയതി മുതൽ 30-ാം തീയതി വരെയുള്ള ട്രേഡ് ആണ് പോയിന്റിന് വേണ്ടി കണക്കാക്കുന്നത് കേട്ടോ. 4 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് ടോവന്ന് വാങ്ങിയത് മാർച്ചിലായിരിക്കും അല്ലേ? അപ്പൊ അതിനി ഏപ്രിലിൽ കൗണ്ട് ആവില്ല. ഏപ്രിലിൽ കൗണ്ട് ആണെങ്കിൽ ഏപ്രിലിൽ ടോവന്ന് വാങ്ങുന്നതും ഏപ്രിലിൽ ഇവിടുന്ന് വാങ്ങുന്നതും കൗണ്ട് ആവുക. അപ്പൊ നിങ്ങൾ 3 ഇരട്ടിക്ക് വേണ്ടി മാർക്കറ്റ് പ്ലേസിൽ വാങ്ങുക, എന്നിട്ട് വീണ്ടും ടോവയിൽ വാങ്ങുമ്പോൾ അത് കൗണ്ട് ആയിക്കോളും. ഓക്കെ. താങ്ക് യു. യെസ് മണികാന്ത് സാർ. சார் ஒரு டவுட் சார். ஆ. நம்ம தோவால வாங்க சமயத்து 20 நாள் ஸ்டேக்கிங் பீரியட் இருக்குல்ல சார்? 20 நாள் லாக்கிங் பீரியட். ஸ்டேக்கிங் பீரியட் அல்ல, லாக்கிங் பீரியட். லாக்கிங் பீரியட் இருக்குல்ல சார்? எஸ். அதுல 3 மடங்கு மார்க்கெட் பிளேஸ்ல பண்றோம். ஓகே. அது 20 நாளைக்கு முன்னாடி பண்ணா மீண்டும் தோவால வாங்க முடியுமா? இல்ல. முடியும். അത് ഇപ്പോ ടോവയിൽ നമ്മളിപ്പോ വാങ്ങിട്ടെ അടുത്ത മൊമെന്റില് മാർക്കറ്റ് പ്രൈസിൽ 3 ഇരട്ടി വാങ്ങിട്ടെ അഗൈൻ ടോവയിൽ 20 ഡേയ്സ്க்கு உள்ள انا ஒரு 10 நாளைக்குள்ள வாங்கிட்டேன். லாக்கிங் பீரியட் இருக்கு அந்த டைம். വീണ്ടും വാങ്ങാൻ முடியும். ஓகே. 3 തവണ വാങ്ങുന്നത് மட்டும் കണ്ടീഷൻ. ഓക്കെ. താങ്ക് യു. യെസ് ദേവിയ കെ. ഹലോ സർ. യെസ്. 1 ട്രേഡ് പോയിന്റ് പറഞ്ഞത് എത്രയാണ്, എങ്ങനെയാണത്? ട്രേഡർ പോയിന്റ് എന്ന് വെച്ചാൽ ഇതാണ്. നമുക്കിപ്പോ മാർക്കറ്റ് പ്ലേസ് അതുപോലെ തന്നെ ടോവ പ്ലാറ്റ്ഫോം, 2 മെനു ആണ് നമുക്ക് ആ പ്ലാറ്റ്ഫോമിൽ ഉള്ളത് അല്ലേ? ലോഗിൻ ചെയ്ത് നോക്കിയിട്ടില്ല ആ പ്ലാറ്റ്ഫോം? ഉണ്ട്, ഞാൻ വാങ്ങിയിട്ടുണ്ട്. ഓക്കെ. അപ്പൊ അതിൽ ടോവയിൽ നിന്ന് നമ്മൾ 250 USDTക്കും മാർക്കറ്റ് പ്ലേസിൽ നിന്ന് 750 USDTക്കും ഒരു കലണ്ടർ മന്തിൽ വാങ്ങിച്ചാൽ, ഒരു കലണ്ടർ മന്ത് എന്ന വാക്ക് പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം. ഇപ്പൊ മാർച്ചിൽ ടോവയിൽ നിന്ന് വാങ്ങി ഏപ്രിൽ മാർക്കറ്റ് പ്ലേസിൽ നിന്ന് വാങ്ങി, അത് കൗണ്ട് ആവൂല. ഏപ്രിലിൽ തന്നെ ടോവയിൽ നിന്നും മാർക്കറ്റ് പ്ലേസിൽ നിന്നും വാങ്ങിയത് മാത്രമേ കൗണ്ട് ആകൂ. 250:750 ആയാൽ ഒരു പോയിന്റ് ആയി. അപ്പൊ അടുത്ത 250-750 രണ്ടാമത്തെ പോയിന്റ് ആയി, അടുത്ത 250-750 മൂന്നാമത്തെ പോയിന്റ് ആയി. ഇങ്ങനെ ഓരോ 250-750 റേഷ്യോയില് ഓരോ പോയിന്റ് ട്രേഡർ പൂളിൽ നമുക്ക് നേടാൻ പറ്റും. സാർ ഞാൻ വാങ്ങിയിട്ടുള്ളത് ടോവയിൽ നിന്ന് ആദ്യം ഒരു സ്മാർട്ട് കോൺട്രാക്ട് വഴി $115 വാങ്ങിയത്. 115. അതെ. പിന്നെ മാർച്ചിൽ തന്നെ ഞാന് 200 വാങ്ങിയത്. 200 എവിടുന്ന്? മാർക്കറ്റ് പ്ലേസ് ടോവയിൽ. മാർക്കറ്റ് പ്ലേസിൽ നിന്ന് വാങ്ങി. ഓക്കെ. അതെ. അത്രയല്ലേ ചെയ്തിട്ടുള്ളൂ? അത്രേ ചെയ്തിട്ടുള്ളൂ. അപ്പോ ട്രേഡർ പോയിന്റിന് എലിജിബിൾ അല്ല, കാരണം 115 ടോവയിൽ നിന്ന് വാങ്ങിയിട്ടുള്ളൂ. ഓക്കെ. അപ്പൊ ടോവയിൽ എത്ര വാങ്ങേണ്ടത്? 250 പ്ലസ് 750 മാർക്കറ്റ് പ്ലേസിൽ വാങ്ങണമായിരുന്നു. അതിന് ട്രിപ്പിൾ അല്ലേ? അതിന് 3 ഇരട്ടി. ഇനിയിപ്പോ ഏപ്രിൽ മാസത്തിൽ ഫോക്കസ് ചെയ്താൽ മതി. ഏപ്രിലിൽ വാങ്ങുന്ന സമയത്ത് ടോവയിൽ നിന്ന് 250-നും മാർക്കറ്റ് പ്ലേസിൽ നിന്ന് 750-നും വാങ്ങുമ്പോൾ ഒരു ട്രേഡർ പോയിന്റ് ആയി. ഒരു ട്രേഡർ പോയിന്റ് ഈക്വൽ ടു എത്രയാണ്?
ഒരു ട്രേഡർ പോയിന്റ് USDT ഈക്വൽ ടു എന്ന് പറയുന്നത് ഓരോ ദിവസവും ഓരോ നടക്കുന്ന ട്രേഡിൽ നിന്ന് കമ്പനി സിസ്റ്റത്തിന് കിട്ടുന്ന ഒരു പ്രോഫിറ്റ് ഉണ്ട്. ഇപ്പൊ മാർക്കറ്റ് പ്ലേസിലാണെങ്കിൽ 1% ബൈ നടക്കുമ്പോഴും 3% സെല്ല് നടക്കുമ്പോഴും ഒരു പ്രോഫിറ്റ് ഷെയർ ഉണ്ട്. പ്ലസ് ടോവ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിന്ന് ഒരു 5% കൂടി ആ ഫണ്ടിലേക്ക് ആഡ് ചെയ്യപ്പെടുന്നുണ്ട് ഈ മാസം മുതൽ. അങ്ങനെ വരുന്ന ഫണ്ട് എത്രയാണോ ആ ഫണ്ടിനെ ടോട്ടൽ പോയിന്റ് കൊണ്ട് ഡിവൈഡ് ചെയ്യുമ്പോൾ കിട്ടുമ്പോഴാണ് ഒരു പോയിന്റ് വില കിട്ടുള്ളൂ. അപ്പൊ എല്ലാ മാസവും ആ പോയിന്റ് വില കൃത്യമായിരിക്കില്ല, മാറിക്കൊണ്ടിരിക്കും. പക്ഷെ ആക്റ്റീവ് ട്രേഡേഴ്സിന് അതൊരു അഡീഷണൽ ഇൻകം ആയിരിക്കും. ട്രേഡ് ചെയ്യുമ്പോൾ കിട്ടുന്ന പ്രോഫിറ്റ് ഉണ്ടാവും, അതുകൂടാതെ USDT ആയിട്ട് വേറെ ഒരു വരുമാനം കൂടി കിട്ടുന്നുണ്ടാവും. അതാണ് അതിന്റെ അഡ്വാൻറ്റേജ്. ഓക്കെ, താങ്ക് യു. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? ஓகே, மாதேஷ் சார் லைவ்ல இருக்கா? மாதேஷ் சார், மாதேஷ் சாரா? சார் வணக்கம் சார். மாதேஷ் சார் வாங்க பேசுங்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம். நான் மீட்டிங் வந்து முழுசா என்னால் கிளியராக கேட்கறது கூட என்னால் முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே வாட்ச் பண்ணேன். மெயின் விஷயங்கள் எல்லாம் கேட்டேன். ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்த எத்தனையோ கம்பெனிகளை பார்த்தோம், எவ்வளோ இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கடைசியில் கிளைமாக்ஸ் என்னன்னா நமக்கு இழப்பு மட்டும் தான் கிடைச்சது. ஓகே. ஆனா இங்க வந்து கண்டிப்பா அந்த இழப்புன்ற வார்த்தையை நம்ம மறந்துட வேண்டியதுதான். நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். That's the right way. இழப்பு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம டிக்ஷனரியில இருந்தே எடுத்துடலாம் தைரியமா. அதனால வந்துட்டு கண்டிப்பா நம்பிக்கையோட இறங்கி செய்யலாம். நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் அன்னைக்கு குமரதாஸ் சார் வந்து அங்க நீங்க தருமபுரியில வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். இது ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. 1 yearல வந்து பாத்தீங்கன்னா 2000 சில சொச்சம் பேர் தான் இதுல யூசர்ஸ் தான் வந்திருக்காங்க. 2800% ரேட் வந்து ஹைக் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்குள்ள ஒரு கால்குலேஷன் என்னன்னா, ஒரு வருடத்துல 2800 2300 பேரோ 2400 பேரோ சம்திங் வந்திருக்கும் போது 2800% இன்க்ரீஸ் ஆகி இருக்கும் போது, நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இந்த கண்ட்ரி ஃபுல்லாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா லீடர்ஸும் உள்ள வந்து டெய்லி 2500 பேர் வர சூழ்நிலை வர்றதுக்கு ரொம்ப தூரத்துல இல்லை, கண்டிப்பா வரும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த ரேட் வந்து எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்றத நினைச்சு பார்த்தா எனக்கு என்னால நம்ப முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் இதை சொல்றேன், பேசும்போது இதை சொல்றேன். ஆனா உண்மையாவே சார், இது ஒரு வாழ்க்கையில காட் வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியா எல்லாருமே சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், தேங்க்யூ. ஏதாவது வேற லீடர்ஸ் இருக்கா? சார் அருணாச்சலம் சார் வந்திருக்காரு, கூப்பிடலாங்களா? நாமக்கல்ல இருந்து அருணாச்சலம் சார் வந்திருக்காரு. நாமக்கல் அருணாச்சலம் சார், பேசுங்க, உங்களுடைய அனுபவத்தை பேசுங்க. ஜாயின் பண்ணல சார். இல்ல ஒண்ணு, அதுல நோ இஷ்யூஸ். யாரா இருந்தாலும் இப்போ சூம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேசலாம். ஐயப்பன் சார். ஐயப்பன் சார் வெளியே போயிட்டாரு. ஓகே. மகேந்திரனும் வெளியே போயிட்டாரு. வேல்முருகன் எல்லாம் மொத்தம் வந்தவங்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்க சார். டைம் மாறியதுனால 10 மணி வரை வந்திருப்பாங்க. அடுத்து அதோட பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலந்துகிட்டாங்க தானே, மிக்க மகிழ்ச்சி. நாளை கூட நம்ம பேசிக்கலாம், போன்ல பேசிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே. இந்த சூமுக்கு ரெக்கார்டிங் யூடியூப் வீடியோ மூலமா கிடைக்கும். அந்த யூடியூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து டீட்டெயிலா ஒரு தடவை கூடி அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குங்க. கேளுங்க. கேள்விகள் இருக்கிறவங்க இது மட்டும் இல்ல, நேரடியாக கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்க லீடர்களை தொடர்பு கொள்ளலாம், என்னை தொடர்பு கொள்ளலாம், மஜித் சாரை தொடர்பு கொள்ளலாம். சந்தேகத்தோடு இந்த பிசினஸ்ல பயணிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. 100% டிரான்ஸ்பரன்சி, 100% மேத்தமேட்டிக்ஸ். ஆகவே எல்லோரும் சிறப்பாக செயல்படக்கூடிய ரீதியிலே இதனுடைய டிசைன் இருக்கிறது. ஆகவே ஒளிவு மறைவில்லாத ஒரு சிஸ்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லோருக்கும் வெற்றி.